சந்தோஷத்திற்காக தன்னை எந்த விதத்திற்கும் சிரமப்படுத்தாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தன்னை வருத்தி கொண்டு அந்த சந்தோஷம் வேண்டாம். இந்த எண்ணத்தை மனசுக்குள்ள அப்படியே கான்ஃபிடென்ட்டாக வைங்க. சில பேர் ரொம்ப தன்னை வருத்திப்பாங்க. முடியாதுன்னா முடியாதுன்னே முடிவு பண்ணிடுங்க. அது முடியாதுன்னு தெரிஞ்சும் முடியும்னு ரொம்ப தன்னை இழுத்துன்னு போகாதீங்க. கண்ணு முழிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவாளுக்காக சுமையை சுமக்கிறது, இதெல்லாம் இந்த மார்ச் 1 வரை வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஃப்ரீ பேர்டாக இருங்க, ஃப்ரீடம் பேர்டாக இருங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் தேவையில்லாத சுமைகளை நாம் சுமந்து கொள்வதால் நம் மனசு தான் கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன்னா நம்ம சுமக்கிறோன்னு யாருக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வருத்தம்லாம் வரப்போகிறது இல்லை. நம்ம எல்லாருக்காகவும் எல்லா வேலையும் செய்து வைக்கும்போது அவங்க ஒன்றும் நம்மளை பாராட்டுறதும் கிடையாது, அதே நேரத்தில் நம்ம மேலே ஒரு பரிதாபப்படுறதும் கிடையாது. ஸோ மார்ச் 1 வரை தேவையில்லாத சுமைகளை சுமக்க வேண்டாம். எல்லாமே இறைவன் பார்த்துக்கொள்வார், அப்படி சிவபெருமான் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையில் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய அற்புதங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, நல்ல செலவுகள் ஏற்படும், நல்ல விஷயங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், சில மகத்தான மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் மீடியாவிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை காதில் கேட்க போகிறீங்க. அது இந்த வாரத்தில் இல்லை, வாழ்க்கையை மாற்ற போகுது ரிஷபராசிக்கு மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள. இந்த வாரத்தில் சில புது பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கலுக்கு முடிந்தால் சென்று முருகபெருமானை வழிபாடு பண்ணுவது சிறப்பு தரும், நல்லது நடக்கும்.